இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு அந்த வெறுமையாக்குகிற அனுபவம் இல்லை. வெறுமையாக்குவது தான் உபவாசம். உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் வெறுமையாக்கணும். நம்ம எண்ணத்தெல்லாம் எடுத்து போட்டுறணும். இப்போ ஊழியம் செய்கிறேன், நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா எண்ணங்கள் இருக்கும். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும். ஐயோ, அவ்வளோ வேலை நிறையா இருக்கும் மனசில். ஸ்தோத்திரம். வேலையை முடிக்கணும்னா அவ்வளவு நாட்கள் நமக்கு தேவை. ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் அவ்வளத்தையும் வெறுமையாக்குவேன். எனக்கு அவ்வளவு கடின வேலைகள் இருக்கும், அவ்வளவு முக்கிய வேலைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் வெறுமையாக்குவேன். தேவ சமூகத்தில் இறக்கி வைப்பேன். நான் அல்ல ஆண்டவரேன்னு சொல்லுவேன். என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லுவேன். நான் செஞ்ச அறகுறையாக தான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஆண்டவரே நான் அல்ல என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நான் அடிமையைப் போல வெறுமையாக என்னை ஆக்குவேன். வெறுமையாக்குகிற நேரம் உங்களுக்கு உண்டா? அமைதியாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நேரம் இருக்குது. வெறுமையாக்குகிற நேரம் உண்டா? அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் மனது. கிறிஸ்துவின் மனது என்ன? அவர் உயர்ந்தவராயிருந்தும், அவர் மேன்மையானவராயிருந்தும் தாழ்மையின் கோலம் எடுத்தார். பிறருக்காக தன்னை தாழ்த்தினார். தாழ்மைன்னா மனசில் இருக்கிறது மட்டுமல்ல, பிறருக்காக தன்னை தாழ்த்துவது. மற்றவங்களுக்காக நம்மளை தாழ்த்தணும். அவங்க இடத்துக்கு நம்ம போகணும், அவங்க இடத்துல நம்ம இருக்கணும், அவங்க இடத்தை விட்டு இறங்கணும். அவன் என்ன, அவனை விட நம்ம எவ்வளோ பெருசு, அவன்கிட்டலாம் நம்ம பேசணுமா, அவன்கிட்டலாம் நம்ம இறங்கணுமா, அவனுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கணுமா என்று நினைக்காமல் தாழ்த்தணும். ஒவ்வொரு மனுஷனுக்காக இறங்கணும். அது மட்டுமல்ல, தாழ்மை என்பது கீழ்ப்படிதல். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர். கீழ்ப்படிந்து இறங்கி வந்தார். தாழ்மையின் ரூபம் எடுத்தார். தாழ்மையின் ரூபம், மனுஷ சாயலானார். தியாகம் நிறைந்த மனதை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார். ஆதாம் மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் தேவனாகும்படி ஹல்லேலூயா அந்த கனியை எடுத்து புசித்தான். ஏவாள்கிட்ட அந்த சர்ப்பம் சொல்லுச்சு, இதை புசிக்கிற நாள்ல நீங்க தேவன்களை போல மாறுவீங்க. மனுஷன் தேவனாக துடிக்கிறான், ஆனா தேவன் மனிதனாக இறங்கி வந்தார். மனுஷன் புத்தியே தேவனா மாறணும், உயர்த்தப்படணும், பெருசாகணும், பெருசா செய்யணும், நான் பெரிய ஆளாகணும். அதான் மனுஷன் புத்தி. ஆனா தேவனுடைய சிந்தை என்ன? தான் தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இறங்கி வந்தார், இறங்கி வந்தார். சிநேகிதனே, உயர்ந்த இடத்துக்கு வாரும் என்று தேவன் யார்கிட்ட சொல்லுவார்? இறங்கி வந்தவர்களிடத்திலே சொல்லுவார். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.